Episode 5 The Rise After Every Fall. என் ட்ரீம்ஸ்க்காக நான் கஷ்டப்படலாம், ஓகே, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என் ஃபேமிலி எனக்காக கஷ்டப்படணும் சொல்லுங்கள். அவங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக முன்னேறணும்னு நினச்சேன். என் அம்மா எனக்காக அவங்களோட வயசுக்கு அவங்க எனக்காக இறங்கி வந்து ஸ்டால் வரைக்கும் எனக்காக அவங்களோட வயசுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் எனக்காக ரொம்ப பண்ணாங்க. அண்ட் மோரோவர் ஒரு அம்மா பண்ணலாம், ஓகே, நான் அவங்க மகங்கிறக்காக ஓகே. சிஸ்டர் பண்ணலாம், என் சிஸ்டருக்காக பண்ணலாம். ஆனால் என் சிஸ்டர்லா ஏன் பண்ணணும்னு தெரியல. அவங்களோட ட்ரீம்ஸ் அவங்களோட பேஷன்ஸ் அத்தனையும் விட்டுக்கிட்டு என்னோட ட்ரீம்ஸ்க்காகவும் எனக்காகவும் அத்தனை ஸ்ட்ரகிளையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. உண்மையாக சொன்னால் ஷீ இஸ் லைக் அன் ஏஞ்சல் டு மீ. அவங்களோட ட்ரீம்ஸை காட்டிலும் என் ட்ரீம்ஸ்க்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க. நான் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒவ்வொரு இடத்துலையும் எனக்காக வந்து கை கொடுத்து அவங்க தூக்கி விட்டுருக்காங்க. என்னோட ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணமும் அவங்க தான். எங்கள் அம்மா எனக்கு ஒரு காடஸ் ஆஃப் ஏஞ்சல் அப்படின்னா ஷீ இஸ் மோர் தேன் தட் டு மீ. ஷீ இஸ் மை செகண்ட் மதர்னு கூட நான் சொன்னேன் என் சிஸ்டர்லாவை. பிகாஸ் என்னோட எல்லா பார்ட்லையும் ஷீ இஸ் தேர். என் வெற்றி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, நீ தூக்கி விடுற இடத்தையும் அவங்க தான் இருந்தாங்க. நான் ஒரு விஷயத்த தப்பாக பண்ணால் கூட இது இப்படி நீ பண்ணுறதை விட இப்படி நீ பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா ஷீ இஸ் பீன் அ மென்டார் டு மீ. எந்த ஒரு சிஸ்டர்லாவும் அவ்வளோ தூரம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. பட் ஷி ஹவ் டன் மீ மோர் தேன் தட் டு மீ. ஐ மஸ்ட் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் ஹர். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் இல்லைங்க, லாஸஸும் நான் இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இவளுக்கு என்ன எல்லாமே இருக்குது, இவெல்லாம் ஜாலியாக இருக்காங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நான் என்னென்ன ஹர்டல்ஸ் அண்ட் லாஸஸ் ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு சில நேரம் எனக்கு இங்கே எம்ப்ளாயீஸ் லீவாக இருப்பாங்க, சில பேர் வேலையை விட்டு போயிருப்பாங்க அவங்களோட பர்சனல் ரீசன்னால. அந்த இடத்துல எல்லாமுமாவும் நான் இருந்திருக்கேன் இந்த கடையில். அது மட்டும் இல்லைங்க, ஒரு எம்ப்ளாயாக இருந்திருக்கேன், ஒரு ப்ரொப்ரைட்டராக இருந்திருக்கேன், ஒரு ஃபேஷன் கியூரேட்டராக இருந்திருக்கேன். அத்தனையும் ஒரே ஆளாகவும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நாட் அலவுன் தட் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அதில் இருக்க கிரவுண்ட் ஒர்க்லேருந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். அந்த அத்தனையும் நான் பண்ணியிருக்கேன். கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டையும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது தெரியாட்டி இந்த லெவலில் என்னால் கண்டிப்பாக இருந்திருக்கவே முடியாது. ஒரு உமனா நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது இருக்குது இது இருக்குது, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நீ ஏன் போகிற, இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையான அத்தனையும் பேசுவாங்க. ஆனால் பேசுகிறவங்க யாரும் நமக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க. நம்மளாம் முன்னேறி வந்தால் மட்டும்தாங்க அதை செய்ய முடியும். இப்போ நான் இந்த லெவலில் இருக்கேன்னா எனக்கு பின்னாடி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எதையுமே வந்து நான் வந்து காதில் வாங்கிக்கலாம். பேசுகிறீங்களா, பேசிக்கோங்க. ஆனால் எனக்கு அதையும் தாண்டி எனக்கு என் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுங்கிற விஷயம் நிறையாவே இருக்குது. ஒரு பெண்ணால முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வந்து முன்னுக்கு வரணும்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் நீங்க ஃபார்வர்ட் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூனிவர்ஸ் உங்களை கை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நீங்க வைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த வந்து ஒரு தடங்களோ எல்லாமே இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் ஹெசிடேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா ஒன் ஸ்டெப் நீங்க வச்சுட்டீங்கன்னு வைங்க, அடுத்தடுத்து நீங்க வந்து எல்லா இடத்துலயும் ரீச் ஆகுங்க. அதுக்கான பவர் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லை, என்றைக்குமே ஒருத்தங்க பேசுனாங்கன்னு நினச்சி அதை ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து என்றைக்குமே டவுன் ஆகி மட்டும் உட்காந்துக்கூடாது. நம்மளை பற்றி ஒருத்தங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து டைம் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம சம்திங் வி ஆர் கோயிங் இன் அ குட் பாத். அதுதான் 200% கரெக்டுங்க. நம்மளை பற்றியும் பேசுகிறாங்கன்னா நம்ம வி ஆர் கோயிங் இன் அ குட் பாத். அப்போ நம்ம எதை பற்றியும் பேசவே கூடாது. அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளை பற்றி பேசுறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் நமக்கு அதை காதில் கூட வாங்கிக்காம ஓடுறதுக்கு மட்டும்தான் நம்மளோட நேரத்தை நம்ம செலவழிக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம வந்து செலவழித்து நம்மளோட மனசையும் சரி நம்ம கூட இருக்கவங்களோட மனசையும் நம்ம என்றைக்குமே அதனால நோக்கடிக்கக்கூடாது. நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி சொன்னேன், லாஸஸ் பற்றி சொன்னேன், என் ஃபேமிலி சப்போர்ட் சொன்னேன், ஹடல்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இதையெல்லாம் நான் ஏன் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரி வெளியே வரக்கு நிறையா தடங்களோடையும் ஹெசிடேஷன்ஸோடையும் இருக்க எல்லா பெண்களும் வெளியே வந்து அவங்களும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தினால தான் அதை நான் சொல்றேன். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் த உமன்ஸ்.